பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நல்ல இந்த அருமையான காலை நேரத்திலே, அதிகாலை நேரத்திலே, பொழுது விடியும் சமயத்திலே இந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்டதும் கர்த்தரால் நடத்தப்படுகிறதும் ஆண்டவருடைய பிரியத்தின்படி செயல்படுகிறதுமான இந்த அதிகாலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிறதான எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தெய்வ பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், போதக பிதாக்கள் மற்றும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபையினால் நேற்றுக்கு இரவு தேவன் நமக்கு நல்ல நித்திரையை கொடுத்து ஒரு புதிய நாளை காணும்படி செய்திருக்கிறார். ஒரு புதிய வாரத்தை, இதன்படி இன்றின்படி கணக்கின்படி அடுத்த ஒரு புது மாதத்தை, நடந்து கொண்டிருக்கிற இந்த வருடத்திலே அதிகமான ஒரு புதிய நல்ல நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்கள், நல்ல சாக்கியங்கள் அமைவது இல்லை. ஒன்று, அவர்களால் இப்படி அதிகாலையில் துதிப்பதற்கு அனுபவம் கிடையாது. சிலருக்கு அனுபவம் இருந்தால் அவர்களால் சரீரம் ஒத்துழைப்பது கிடையாது. சிலருக்கு சரீரம் ஒத்துழைக்கிறது இல்லை என்று சொன்னால் சிலருக்கு ஆவியிலே கலக்கம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணங்களில் திளைத்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தர் துதிக்கப்படுவாராக என்ற வார்த்தையின்படி நாம் என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் கூட அந்த கூட்டம் துவங்கின 3 மணி முதல் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியானவரை குறித்த வேத வாக்கியங்களை வைத்து கர்த்தரை துதித்திருக்கிறீர்கள், ஸ்தோத்தரித்திருக்கிறீர்கள். அதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இப்போதும் நாம் வழக்கத்தின்படி நேற்றைக்கு கர்த்தர் கொடுத்ததும் தேவனால் தந்ததுமான அப்போஸ்தல நடபடிகளில் காணப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தொடர்ந்து துதிக்க, ஸ்தோத்தரிக்க, அந்த வேத வசனங்களில் காணப்படுகிற ஜீவன், அந்த வேத வசனங்களில் காணப்படுகிற விடுதலை, அந்த வேத வசனங்களில் காணப்படுகிற சத்தியம், இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நேற்றைய தினத்திலே அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4 விதமான ஆவியானவரை குறித்து நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே பார்த்தோம். அதை தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான 3 விதமான ஆவியானவரை குறித்து நேற்றைக்கு நாம் பார்த்தோம். ஆவியானவர் ஒருவர் தான், அவருடைய செயல்பாடுகள் வேறு. அதன்படி நேற்றைக்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவரை குறித்த 7 காரியங்களை சொல்லி துதிப்பதற்கு தேவன் நமக்கு நல்ல பலன் கொடுத்தார், நல்ல கிருபை கொடுத்தார், நல்ல அபிஷேகத்தை கொடுத்தார். அது தீர்க்க தரிசனங்களாக அமைந்தது. நேற்றுக்கு அதிகாலை இருட்டோடு ஜெபம் முடிந்த அடுத்த ஸ்தல பொழுது எனக்கு ஒரு வாய்ஸ் நோட், ஆடியோ ரெக்கார்டிங் ஒன்று ஒரு தேவ பிள்ளை அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் இவ்விதமாய் சொன்னார்கள்,
நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிருந்த போது அங்கு ஆவியானவரை குறித்து ஒரு போதகர் பேசினார். அப்போதே நான் நினைத்தேன், புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் குறித்து முழு வேதத்தில் எங்கெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் உட்கார்ந்து ஆராய வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் எங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஒன்று விடாமல் அந்த 1ஆம் 2ஆம் அதிகாரத்தை சொல்லி துதிக்கும் போது எனக்கு என்ன சொல்லுவென்று தெரியவில்லை. நான் கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி சொன்னேன். நான் எதை நினைத்தேனோ அதே வசனங்கள் அதே வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படிப்பட்ட நல்ல வெளிப்பாட்டின் துதிகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நேற்றைக்கு அதிகாலை நடந்தே அந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் ஆவியானவரை குறித்த சாட்சி உடனடியாக அன்று கிருபையினால் வந்து சேர்ந்தது. இதை போல அநேகருக்கும் பலருக்கும் அது மிகுந்த கிருபைக்கு எதுவான நன்மையை கொடுத்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இன்றைக்கு மீண்டும் நாம் தொடர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து வெளிப்படையான அல்லது பரிசுத்த ஆவியானவர் என்கிற நாமத்தில எந்த ஒரு காரியமும் அதிகம் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த 1ஆம் 2ஆம் அதிகாரத்துக்கு பின்பு அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து 4ஆம் அதிகாரத்திலே ஒரு அவருடைய கிரியை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். நேற்றைக்கு என்னுடைய ஆவியிலே ஏவப்பட்டு சொன்னதை இன்றைக்கு என்னுடைய நினைவில் நிலைநிறுத்தி வைத்து சொல்லுகிறேன். மற்ற நாட்கள் நீங்கள் எந்த விதத்திலே கர்த்தரை துதித்தீர்கள் ஸ்தோத்தரித்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்நாட்களில் நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த வேத வாக்கியங்களை வைத்து துதிக்கிறதுனால அதோடைய செயல்பாடுகள் அது அப்படியே உடனே பலிக்கும், அப்படியே நிறைவேறும். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துல பரிசுத்தாவில் நிறைந்து பேதுரு சொன்ன உடனே அங்க கர்த்தர் நல்லவன், அனனியா சப்பிராளுக்கு நியாய தீர்ப்பு நடந்தது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் வருவார் என்று நினைத்திருந்த நேரத்தில் தாமே ஆவியான உடனே இறங்கி எல்லாரையும் அக்கினி மயத்தினாலும் அந்நிய பாஷையினாலும் நிரப்பினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் ஜெபத்துல இறங்கினார். ஜெபமணி முடிக்கிறதுக்கு உள்ளேயே ஆவியானவர் சொல்லிட்டாரு, உன்னை தேடி மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, ஒன்னுக்கும் சந்தேகப்படாம புறட்டு போ. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீ மற்ற காரியங்களை சொல்லி துதிக்கும் போது இருக்கிற விளையாட்டுத்தனம், அசதி, சோம்பேறித்தனம் அல்லது சுறுசுறுப்பு இல்லாமை, பயபக்தி இல்லாமை அல்லது ஏதோ முழிப்பு வரும்போது ஸ்தோத்தரிப்பது அதெல்லாம் வேறு. ஆனா இந்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போது நீங்க பயத்தோடு நடுக்கத்தோடு அதை உடனே வாயை திறந்து நல்ல சத்தமா சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன பாருங்க, பெந்தேகோஸ்தே நாளில் அக்கினியா இறங்கினது, கர்த்தர் நல்லவர் பேதுருவின் நாட்களிலே நியாயத்தீர்ப்பின் ஆவியானவர் இறங்கினது, அதே பேதுருவின் வாழ்க்கையில கொர்நேலியுவுக்காக சோதர ஆவியான பேசினது, அப்புறம் அதே 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டில இறங்கினது. இங்கெல்லாம் எப்படி ஆவியானவர் உடனே கிரியை செய்தாரோ அதே போல இன்னைக்கு இந்த அதிகாலை இருட்டோட ஜெபத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல எக்கால சத்தம் போல, நல்ல இடிமுழக்க ஓசையை போல பக்கத்துல படுத்து இருக்கிறாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, இல்லாட்டி இவங்க ஏதோ சொல்லுவோம், அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க நிரம்ப வேண்டியது ஆவியானவர், உங்களுக்குள் அசைவாட வேண்டியவர் ஆவியானவர்.
உங்களுடைய நினைவு எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு பண்ண வேண்டிய ஸ்தோத்திரம். இந்த சிந்தையில இருந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், உனக்கு அது செய்வார் இதை செய்வார் என்று யார் யாரோ சொல்லுவது போல நான் சொல்ல விரும்புவது கிடையாது, என் வாய்க்கு வராது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லுவேன், இன்னைக்கு சொன்ன இந்த ஆவியானவை உடனே கிரியை செய்கிறவர்கள். அந்த வார்த்தையின்படி அவர் உடனே கிரியை செய்ய போகிறார். அந்த அவர் செய்ய போகிற கிரியை என்ன கிரியை என்பதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். உங்களுடைய ஸ்தோத்திரமோ, உங்களுடைய துதியோ, உங்களுடைய கண்ணீரோ, உங்களுடைய அங்கலாய்ப்பும் தான் ஆவியானவர் என்ன கிரியை செய்யணும் என்பதை முடிவு பண்ணும். கிரியை செய்கிறவர் ஆவியானவர். நம்முடைய கிரியை தான் அவரை கிரியை செய்ய வைக்கும். அந்த ஆவியானவர் அவர் யாரோ சாதாரணமானவர் அல்ல, அவர் பயங்கரமானவர். அவர் திருத்துவத்தில் ஒருவர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரையும் நாம் தனித்தனியா பார்க்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது, அப்படி செய்யவும் கூடாது. அந்த திருத்துவத்திலே மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவர் தான் இந்த ஆவியானவர். இன்னும் சொல்ல போனா அந்த திருத்துவத்தின் பரிபூரணமே ஆவியானவர் தான். கொஞ்சம் கவனமா கவனி. திருத்துவத்தின் பரிபூரணமே ஆவியானவர். ஏன்னா பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர்த்தா. அவருக்கு உண்டாக்க மட்டும் தெரியும். உண்டாக்குற வேலையை ஆதியிலையும் ஆதீனத்திலையும் நிறைவேற்றி முடிச்சிட்டார். இரண்டாவது வேலை குமாரனாகி இயேசு கிறிஸ்து. அவர் அனுப்பப்படுகிறவராயும் பாவத்தை சுமக்கிறவராயும் தன்னுடைய வேலையை அவர் கொடுக்கப்பட்டது ஒரு கடமை. அவர் கொடுக்கப்பட்டது ஒரு வேலை. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. அந்த கடமையை, அந்த வேலையை அவர் நிறைவேற்றினார். இத்தோடு இருந்தா அது பூரணம் கிடையாது. இப்ப இந்த பூரணத்துவத்தை நிறைவு பண்றது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் அவர் நிரப்புகிறவர் என்று பார்க்கும். இறங்கி ஆட்கொள்ளுகிறவர் என்று பார்க்கும். அப்போ அந்த ஆவியானவருக்கு அதிக இடம் கொடுக்கும் போது, நேற்றைக்கு நாம் ஸ்தோத்தரித்தோமே சம்பூரணம், அப்படிப்பட்ட பூரணமும் பரிபூரணமும் சம்பூர்ணமும் வந்து நிரப்பும். தேவனுக்கு மகிமை. அந்த சம்பூர்ண ஆசீர்வாதம். அப்ப திருத்துவத்தின் பரிபூரணமே ஆவியானவர் தான். அவர் வந்தாதான் அந்த திருத்துவம் பூரணப்படும், முழுமையடையும். அதனுடைய எல்லா செயல்பாடுகளும், எல்லா கிரியைகளும், ஆதீனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நிறைவாவது ஆவியானவர். இந்த ஆவியானவருக்கு இவ்வளவு பெரிய மகத்துவங்கள் இருக்கிறது. இவ்வளவு பெரிய விளக்கங்கள், வியாக்கியானங்கள் இருக்கு. அந்த திருத்துவத்தின் பரிபூர்ணத்தின் ஆவிய பரிபூர்ணமா இருக்கிறார் பாருங்க அந்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் தைரியமா சொல்லுவேன், துணிச்சலோடு சொல்லுவேன், யாரோட வாழ்க்கையில ஆவியானவர் வந்துட்டார் அல்லது அவர்களோடு நடமாட, அவர்களோடு உலாவ, அவர்களோடு இருக்க ஆரம்பிச்சுட்டாரோ, அவங்க வாழ்க்கை எல்லாமே பரிபூர்ணமா மாறி. நேற்றைக்கு ஒரு செய்தி, நேற்று முன்தினம் ஒரு ஊழியக்காரரை குறித்த ஒரு செய்தியை நான் கேட்டுட்டு இருந்தேன். அவ கேட்டு முடிச்சுட்டு நான் வீட்டு ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது என்னோடு பேசின இன்னொரு விசுவாச சகோதரர் சொன்னார், பாஸ்டர் நீங்க அவரை பத்தி அவ்வளவு பெருசா பேசுறீங்க, ஒரு வீடியோல பாக்குறீங்க, ஆனா ஒரு வெறும் 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. அந்த 8ஆம் வகுப்பு கூட அவர் கம்ப்ளீட் பண்ணல, அதை கூட அவர் நிறைவேற்றல. ஒரு 8ஆம் வகுப்பு கூட படிக்க முடிக்காதவர், கம்ப்ளீட் பண்ணாதவர். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய டாப் மோஸ்ட் சீனியர் பாஸ்டர் ஆயிட்டார். எவ்வளவு பெரிய ஊழியத்தை, எவ்வளவு பெரிய ஒரு சபையை நிறுவிட்டார், எவ்வளவு பெரிய பிரசங்கியார் ஆயிட்டார். அப்ப நான் யோசிச்சேன்,
அவர் அவ்வளோ பெரிய பாஸ்டரா, அவ்வளோ பெரிய சீனியரா, அவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் லீடரா வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் அந்த பூரணப்படுத்துகிற ஆவியானவர் தான். அதனாலதான் ஆவியானவரை குறித்து எவ்வளோ வசனம் இருந்தாலும் ஆவியானவரை குறித்து ஒரு பயங்கரமான ஒரு வசனம் இருக்கு. என்னன்னாக்கா, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பிதாவை துக்கப்படுத்தினா கூட நமக்கு ஒரு சகாயம் கிடைக்கலாம். இயேசு கிறிஸ்துவை வருத்தப்படுத்தினா கூட இன்னைக்கு நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவரை மட்டும் துக்கப்படுத்தவே கூடாது. அவரை துக்கப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்நாள் முழுவதுமே அது ஒரே போராட்டமா தான் இருக்கும். எந்த மாற்றம் இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, விடுதலை இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, ஜெபித்தா கேட்காது, பைபிள் வாசிச்சா புரியாது, ஐக்கியங்கள் இருக்காது, அன்பு இருக்காது, ஏகோபித்த இருதயம் இருக்காது, நல்ல சமாதானம் இருக்காது, வீட்டுக்குள் சந்தோஷம் இருக்காது, வெளியில யாரோடு பழக முடியாது, பயங்கரமான ஒரு இரிட்டேட்டிவா மாறி. ஏன்னா ஆவியானவரை துக்கப்படுத்தினதுனால. அப்போ இப்போ நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க என்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்நிய பாஷையினால துதிங்க, இல்லாட்டி வெறும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லாட்டி அல்லேலூயா சொல்லுங்க, எந்த விதத்தில் பண்ணுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன், ஆவியானவரை துக்கப்படுத்துகிற அளவுக்கு தயவு செய்து ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. நான் அதை சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஏன்னா அவர் தான் பூரணத்துவமானவர். பூரணப்படுத்தணும் விரும்பினா அவர் மட்டும்தான் நம்மளை பூரணப்படுத்த முடியும். அப்போ அந்த ஆவியானவர் துக்கப்படுத்தாம நல்ல களி கூறுது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் போது ஒரு ஊழியக்காரனா, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல சொல்றேன், ஒரு பூரணமான நன்மை, பூரணமான அபிஷேகம் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி அது பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களை தொட்டு, அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரத்தினாலே உங்க வீட்டுக்குள்ள நுழைந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தாறுமாறின் ஆவிகள் எல்லாம் அகற்றப்பட்டு வெறும் கலகமும் வன்கண்ணும் நிறைந்த மனிதர்கள் உங்க ஸ்தலத்திலேயே இராதபடிக்கு அவர்கள் நிரந்தரமா துரத்தப்பட்டு உங்க வீடுகளில் காணப்படுகிற களியாட்டுக்களும், வீடுகளில் காணப்படுகிற தெய்வ பயமற்ற தன்மையிலே காணப்படுகிற மற்றவருடைய நிலைமைகளையும் ஆவியானவர் மாற்றி உங்க வீடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை கூடாரமா கர்த்தர் மாற்றி உங்க வீட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல நம்பிக்கையின் தூண்களாய், விசுவாச தூண்களாய், கேபாவும் யோவானும் போல அவர்கள் சபைகளுக்கு தூண்களாய் இருந்தார்கள். அப்படி தேவனாகி கர்த்தர் உங்க வீட்டில் உள்ளவர்களை ஒரு நிரந்தர தூணாக, உயர்ந்த தூணாக, கேபாவையும் யோவானை போல ஒரு தூண்களாய் எண்ணப்பட்டார்கள் என்ற வார்த்தையின்படி எல்லாரையும் கர்த்தர் தூண்களாய் மாற்றப் போகிறார். அசைக்க முடியாத ஒரு அபிஷேகம், எண்ணி முடியாத ஆவியானுடைய நிறைவு, எதிர்பார்க்காத பரிசுத்தாவியினுடைய சந்தோஷம், இது எல்லாம் நம்மை நிரப்ப வேண்டும். இதெல்லாம் நம்மை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், இதெல்லாம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே அப்படி வீடுகளுக்குள், ஜீவியங்களுக்குள், குடும்பங்களுக்குள், ஸ்தலங்களுக்குள் காணப்படுகிற எல்லா கலகத்தின் ஆவிகள் வெளியேற போகிறது. இதை நான் சொல்லும் போதே ஆவியானுடைய வெளிப்பாடுகளா சொல்லிட்டு இருக்கேன். இதை சொல்லும் போதே நீங்க அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்களே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீடுகளுக்குள் காணப்பட்டதான எல்லா மாறுபாடுகளை அந்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றுகிறார். எல்லா மாறுபாடுகள் வெளியேறுவதின் நிமித்தம் வீடுகளில் காணப்படுகிற ஒருமனம் அற்ற தன்மைகள்,
ஒருவர் யோசிக்கிறதை இன்னொருத்தர் அங்கீகரிக்காதது, ஒருவர் சொல்லுவதை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளாதது, இப்படிப்பட்ட ஒருமனமற்ற தன்மைகள் சில வீடுகளுக்குள் காணப்படுகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னதங்களின் பரிசுத்த ஆவியானவர் அந்த சுதந்திரம் ஒருமனமற்ற இந்த வீடுகளுக்குள் ஊடுருவி பாய்ந்து அங்கு காணப்படுகிறதான மார்க்க பேதங்கள், ஏற்ற தாழ்வுகள், குற்ற மனசாட்சிகள், அவைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் அப்புறப்படுத்துகிறார். அதெல்லாம் ஆவியானவரால் அப்புறப்படுத்தப்படுகிறது. உங்க வீட்டை ஆவியானவரே சுத்திகரிக்கிறார். அங்க இருக்கிற கரடுகள் மேடுகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. எல்லாம் சமதளம் உண்டாகிறது. உங்க வீடுகளுக்குள் கர்த்தர் நல்லவே. இந்த ஆவியானுடைய ஒரு பலத்த காற்று, ஆவியானவரின் ஒரு பலத்த காற்று, ஆவியானவர் பலத்த காற்று உங்க ஸ்தலத்துல உங்கள் மீது இப்ப வீசுகிறபடினா கருகி போயிருக்கிற உங்க முக வாடல்கள், சுருங்கி போயிருக்கிறதான உங்க ரூபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இப்பொழுதே புதிதும் கூர்மையாய் மாற்றுகிறார். நீங்க உறங்கி கொண்டிருந்தாலும் சரி, நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஏதோ மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர், புதிதாய் கூர்மையாய் மாற்றுகிற ஆவியானவர், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற முத்திரையை கொடுக்கிற ஆவியானவர், நிறைய வீடுகளுக்குள் சுத்திகரிப்பை கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சில வீடுகளுக்குள் கர்த்தர் புகைப்பிடிக்கிற அனுபவம் உள்ள மனிதர்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைதான், ஆனா உங்க வீட்டில் இருக்கிற சிலர் புகைப்பிடிக்கிற பழக்கம், பீடி சிகரெட்டு போன்ற வஸ்துக்களை, லாகிரி வஸ்துக்களை புகைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதோ உன்னதமான கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். அந்த புகை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இப்பொழுதே மாற்றுகிறார். அவருடைய தீய சுபாவங்கள் முழுவதுமாய் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரால் மறக்கடிக்கப்பட்டு போகிறது. கர்த்தர் நல்லவை. ஸ்தோத்திரம் மதுபான கொள்கையும், ஸ்தோத்திரம் லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துதலும், புகை விடுவதுமான அந்த பொல்லாத சரீரத்தையும் ஆத்துமாவை கெடுக்கிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் சுத்திகரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் காலை வேளையிலே கழுவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு திட்டமான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அதை கர்த்தரே சொல்லுகிறபடினால் தைரியமாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நான் சொல்லுகிறேன். சில தீட்டுப்பட்ட ஸ்திரீகள், சில தீட்டுப்பட்ட ஸ்திரீகளை தேவன் எனக்கு காண்பிக்கிறார். இந்த இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிறவர்கள், இந்த ஜெபத்தை இப்போது பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் சில தீட்டுப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தீட்டுப்படுதல் என்று சொன்னால் பெண்களுக்கு உண்டாகிற மாத விடாய் காரியம் அல்ல. தங்கள் சரீரத்தை கெடுத்து போட்டுக் கொண்ட, தங்கள் சரீரத்தை கரைப்படுத்தி கொண்ட, தேவனால் நியமிக்கப்படாத ஒருவரோடு கத்த உறவாடின அந்த கிரியைகள், அது எல்லாவற்றையும் தேவன் இந்த காலை வேளையிலே சுத்திகரிக்கும்படி இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த தீட்டுப்படுதலின் சுத்திகரிப்பு என்பது அது ஒரு சாதாரண சுத்திகரிப்பாய் இருக்காது. அது ஒரு வேதனையோடு கூடிய ஒரு சுத்திகரிப்பாய் மாறுகிறது. கர்த்தர் நல்லவே. 12 ஆண்டுகள் பெரும் பாடுகள் நிறைந்த, அதை போல ஒரு பாடை ஆண்டவர் கொடுத்து ஒரு சூத்திரம் உபத்திரவத்தில் நடத்தி
அவர்களை சுத்திகரிக்கிறதை பார்க்கிறேன். 18 ஆண்டுகளாய் சாத்தானால் கட்டப்பட்ட சிறை, அதை போல 1-2 பேரை அந்த சாத்தானின் கட்டுக்கு ஒப்பு கொண்டது. அந்த துக்கத்தின் மத்தியிலே அவர்கள் புலம்பும் போது அது நிமித்தம் அவர்களை தேவன் சுத்திகரிக்க போகிறார். கர்த்தர் நல்லவர். இதோ தீட்டுப்பட்ட சிலரை ஆண்டவர் தெளிவாய் காண்பிக்கிறார். அவர்களை ஆண்டவரே சுத்திகரிக்கிறார். அவர்கள் இன்னார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஆண்டவர் அறிகிறார். அவருக்கு நன்றாய் தெரியும். தேவனுடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து புறப்படும் போது அது வெறுமையாய் திரும்புவது கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதோ அந்த ஆவியானவர் இறங்கி வருகிறபடினா கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற இந்த வேளையில கர்த்தரால் என் கண்கள் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். சில ஊழியக்காரர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். சில ஊழியக்காரர்களை குறித்து கர்த்தருடைய வெளிப்பாடு. இதோ கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற நான் கர்த்தரால் என் கண்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உரிய கண்களாய் இல்லாமல் இது மகிமையினாலும் கிருபையினாலும் நிறைந்த கண்களாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இதோ நான் பார்க்கிற எல்லாமே சோத்திரம் வெண் பனி படர்ந்ததை போன்ற ஒரு மகிமை நான் நிறைந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இதோ ஆவியானவர் இறங்குகிறார். அந்த ஆவியானவர் இப்பொழுது உற்பத்தி செய்கிற வேலைக்குள் இறங்குகிறார். புதுப்பிக்கிற வேலைக்குள் இறங்குகிறார். சிருஷ்டிக்கிற மகிமைக்குள் இறங்குகிறார். ஆம், தீந்து போன சிலருடைய நிலைமைகள், கருகி போனதான சிலருடைய நிலைமைகள், வாடி வதங்கி போயிருக்கிறதான சிலருடைய நிலைமைகள், தீந்து போயிருக்கிற சிலருடைய நிலைமைகள், கருகி போயிருக்கிற சில நிலைமைகள், வாடி வதங்கி போயிருக்கிற சில நிலைமைகள், இதோ உங்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார். அந்த ஆவியானவர் உங்க மூலமாகவே உங்க ஸ்தலத்திலே சோத்திரம் இறங்குகிறார். அந்த ஆவியானவர் கர்த்தர் நல்லவை, தீந்து போனவைகளையும் கருகினவைகளையும் எல்லா பலவீனப்பட்டவைகளையும் ஆவியானவர் அப்புறப்படுத்துகிறபடினால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதோ என் கண்கள் ஆவியானவரால் திறக்கப்பட்டு அந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லாத ஒரு ஆவியின் கண்களில் நிறைந்திருக்கதை நான் பார்க்கிறேன். நான் அதை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ என்னுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஒரு அழகான தோட்டத்தை நான் பார்க்கிறேன். அது ஏற்கனவே விளைந்ததும் முதிர்ந்ததுமான தோட்டம் அல்ல. ஒரு சாதாரண புல் வெளியை போல காணப்பட்டு அந்த புல் வெளிக்குள் அருமையும் நேர்த்தியுமான பல ஜீவன்கள் எழும்பினது நிமித்தம், அருமையும் நேர்த்தியுமான பல செடிகள் முளைத்தது நிமித்தம் அதை இந்த மனிதன் சுற்றிலும் வேலியடைத்து அது கர்த்தருக்கென்றே சொந்தமாக்கி விட்டோம். இதோ அந்த தோட்டத்திலே அருமையும் நேர்த்தியுமான அழகான செடிகள் முளைக்கிறதை பார்க்கிறேன். இதோ நான் இந்த தரிசனத்திலே அருமையும் செழுமையுமான இந்த செடிகள் முளைக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே தோட்டத்திலிருந்து நல்ல ஒரு சாரோனின் ரோஜாவின், நல்ல ஒரு பள்ளத்தாக்கு லீலி புஷ்பத்தின் அருமையான ஒரு வாசனை இந்த தோட்டத்துக்குள் வருகிறதை பார்க்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வாசனை சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துகிறது. விடாய்த்து போனவர்களை தொடர்ந்து ஓட பண்ணுகிறதுமான ஆவியானவர் தான் அந்த ஆவியானவர். இதோ அந்த அபிஷேகம் வருகிறது நிமித்தம் இந்த தோட்டத்துக்கு பக்கத்திலேயே நல்ல மருதோண்டி செடி ஒன்று முளைக்கிறதை நான் பார்க்கிறேன். எழுதி கொள்ளுங்கள். நல்ல மருதோன்றி செடி ஒன்று முளைக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த மருதோன்றி செடியானது அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து
ஓ சோத்திரம், வேறு வேறு செடிகளை முளைப்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். உன்னதங்களின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த தரிசனத்திலே நான் முதலாவது பார்த்தேனே, ஒரு செடி, அழகான சோத்திரம், சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பத்துக்கு ஏதுவான முளைக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். பழையவைகளை மறந்து விடு, இதோ நான் புதிய ஒரு சிருஷ்டிப்பை கற்றலிடுகிறேன். ஒரு புதிய சிருஷ்டிப்பை கற்றலிடுகிறேன். அது இதுவரைக்கும் உன் சிந்தையில் கூட, உன் நினைவில் கூட வந்துராதே. அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த தோட்டத்தில் அருமையான ஒரு வாசனை வீசினதே. அந்த வாசனை தான் ஆவியானவர் சொல்லுகிறார். முறுமுறுப்புகளை நான் ஒழிய பண்ணுகிற தேவன். என்னுடைய வாசனையை அனுப்புகிறது நிமித்தம் முறுமுறுப்புகளை ஒழிய பண்ணுகிற தேவன். ஒன்று, உங்க ஸ்தலத்துல இருந்து முறுமுறுப்புகள் ஒளிந்து போகும். இல்லாவிட்டால் முறுமுறுக்கிறவர்களை கர்த்தர் எடுத்து போடுவார். அவர்களை ஜீவனையே எடுத்து போடுவார். அதன் பின்பு அவர்கள் தப்புவதும் கிடையாது, பிழைப்பதும் கிடையாது. இந்த முறுமுறுக்கிறவர்களை பூமியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுகிற, இதுதான் அந்த திவ்ய வாசனை பண்ணுகிற பயங்கரமான காரியம். கர்த்தர் நல்லவன். இதோ அந்த கர்த்தருடைய அபிஷேகம். ரீமா லகத்து டாக்க ரூக டகத்து டை தராக்க துராக்க கலா பலாத்து ரீக டூக டகத்து லீ பலாக்கத்து ரீ கலாக்கத்து ரீ கடாக்க டாக்க டகத்து ரீக கக்கரதி. ஆண்டோடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் இதோ தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இதோ தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். கண்களை மூடுங்க. அப்படியே வாய்களை திறங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. அப்படியே வாய்களை திறங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லபாத்தி கந்தா கக்க கொரா கடகக்கு கக்கரதி. இதோ கர்த்தருடைய வல்லமை உங்க சரீரத்தை தொடட்டும். அந்த தேவனுடைய அபிஷேகம் உங்க ஸ்தலங்களுக்குள் நுழையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு தெய்வீக மகிமை உங்க ஸ்தலத்தை நிரப்பட்டும். இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு தெய்வீக மகிமை உங்க ஸ்தலத்தை நிரப்பட்டும். அந்த மகிமைக்குரிய மேகம் இதோ கர்த்தரால் அனுப்பப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. அந்த மகிமைக்குரிய மேகம் நீங்கள் விரும்பி பிடித்து வைத்துக் கொள்வது அல்ல. அந்த மகிமைக்குரிய மேகத்தை இதோ கர்த்தரே அனுப்புகிறார். அது கர்த்தரால் அனுப்பப்படுகிற மேகமா இருக்கிறபடினால் அந்த மேகம் தன்னுடைய கூடாரமாக மாறுகிறது. அதுவே உங்களுடைய கூடாரமாக மாறுகிறது. அதுவே ஒரு கூடாரம் வீடுமாய் மாறுகிறது. அதற்குள் ஓடி இளைப்பாறுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இளைப்பாறுவார். அந்த ஒரு இளைப்பாறுதலை ஆண்டு கொடுக்கிறதை பார்க்கிறேன். அந்த ஒரு இளைப்பாறுதலை ஆவியான அனுப்புகிறதை பார்க்கிறேன். அந்த நல்ல ஒரு இளைப்பாறுதல். லபாக்க துடா பலபா துரா கடூப டாத ராக்க துரா படக்க துரபரதி ரீபா லகத்து ரீப டாக்க டாக டகத்து ரீக்க தூ ரபை லிபிக்க துக்க தக்க கராக்க தூ டகக்க கரபக்க கர லீபலாத்து ரீக டாக டக டிக்க தூ ரீக்க தூ ரக்க ரக தூ ரீக்க ரக்க குரபக்க தூ ரபக்க கர. உங்களுக்கு உங்களில் சிலருக்கு சிலர் கண்ணியும் குறுக்குமாய் இருக்கிறார்கள். உங்களில் சிலருக்கு சிலர் கண்ணியும் சுருக்குமாயிருக்கிறார்கள். சிலர் கண்ணியும் குறுக்குமாயும் இருக்கிறார்கள். உங்களுக்கு கண்ணியும் சுருக்கும் குறுக்குமாய் யார் இருக்கிறார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை ஆண்டவரே, அந்த ஆவியானவரை தொடுகிறார்.
அவர்கள் மிகப்பெரிய அவமானத்தை அடைய போகிறார்கள். உங்களுக்கு குறுக்கும் சொத்து நெருக்குதலுமான உபத்திரவங்களை யார் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார். அவர்கள் மகா வாதையினாலே சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். ஆவியானவரே சிலரை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறார். அதனால் அவர்கள் குற்றம் சாட்டப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். செய்யாத பழி அவர்கள் மேல் சுமரும். இதெல்லாம் காரணம் அந்த ஆவியானவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினால் எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆவியில் நிரம்பி சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லபா லபா கத்து ரபா கடை ரபா நக்கத்து ரெபி நரக்கத் ராக்கா துனா கமாக்கா ரபா கத்தர லபா நரக்கத் ரபா துரிக்கத் ரெபி நரக்கத் ராக்கா ரபா ரபா பழைய ஏற்பாட்டு காலத்திலே அனாந்திரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இதோ ஆரோனு மோசையும் எழுந்து ஓடத்தக்கதாக கர்த்தருடைய அக்கினி உண்டாயிற்று என்ற வார்த்தையின்படி இதோ கர்த்தருடைய ஒரு மகிமை அந்த ஆவியாருடைய நிறைவு உண்டாயிற்று. அந்த ஆவியாருடைய வல்லமை உண்டாயிற்று. அந்த ஆவியாருடைய பலன் உண்டாயிற்று. அந்த ஆவியாருடைய கிரியை உண்டாயிற்று. கண்களை மூடுங்க சகோதரரே. கண்களை மூடுங்க சகோதரி. அந்த ரதைக்கத்து ரபாத்த ராக்கத்து லாப்ப லாக்க கக்கத்து ராக கடாக கராக கராக உங்க வீடுகளில் எல்லா பகுதிகளிலும் அபிஷேகம் வருகிறது. லமாத்தி அமாத்தி தத்தா டதா டகக்க குராக குராமலமலதியா சாவியானதும் பாலாய் போனதுமான சாவியானதும் பாலாய் போனதுமான சத்திரம் இனி ஒன்றும் நடக்காது என்று தூக்கி எறியப்பட வேண்டிய சில காரியங்கள் இதோ அவைகளுக்குள் ஜீவன் உண்டாகிறபடினால் அவைகள் உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது. அவைகளுக்குள் ஜீவன் உண்டாகிறபடினால் அவைகள் உங்களுக்கு உபயோகத்துக்கு பயன்பாட்டுக்கு ஏதுவாய் வருகிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க அந்த ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்தொட்டு சொல்லுங்க. கண்களை மூடுங்க சகோதரி, கண்களை மூடுங்க. இதுவே அபிஷேகத்தின் நேரம். ரெண்டு கைகளை கூப்புங்க. ரெண்டு கைகளை கூப்பி உங்க ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை இந்த இடத்தை நிரப்புங்க. ஆண்டவரை நான் இருக்கிற இடத்தை நிரப்புங்க. ஆண்டவரை என்னுடைய வீட்டு அறைகளை நிரப்புங்க. கேளுங்க, பயத்தோடு கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. இது ஆவியானவை உங்களை மாத்திரமல்ல உங்க ஸ்தலத்தை நிரப்புகிற நேரம் இது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க வீட்டில எந்த பகுதி ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும், எந்தெந்த இடம் பரிசுத்தாவியால் தொடப்பட வேண்டும். அல்லேலூயா. அது கீழ் தளமாயிருக்கட்டும், மேல் தளமாயிருக்கட்டும், மற்ற பாவப்பட்ட இடமாயிருக்கட்டும் அல்லது கூடாரமாயிருக்கட்டும், எதுவானாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆதியிலே வனாந்தரத்தில் இறங்கின கர்த்தருடைய ஆவியானவர் லகாத்து ரமாலமக்க கரமரமாலமக்க துராக்க கராக கரமக ஆகான் யார் என்பதையும் யோசுவா யார் என்கிறதையும் வேறு பிரித்து காண்பித்த ஆவியானவர் இதோ இந்த காலை வேளையிலே உங்க வீடுகளுக்குள், வீட்டுக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள இதோ இறங்கி வருகிறார்.
இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவியாருடைய நிறைவே உங்க வீட்டை நிரப்புவதனாலே இனி அது மகிழ்ச்சி நிறைந்த துதியின் வாசஸ்தலமாக ஆண்டவரதை நிரப்புகிறார். ஆவியில நிரம்பி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணவா. எல்லாரும் ஆவியில நிரம்பி கைகளை தட்டி ஆவியானோட அபிஷேகத்துக்காக நன்றி என்று சொல்லுங்க. இறங்கி வருகிற ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. என் வீட்டில் எல்லா பகுதியில் நிரப்புகிற ஆவியானவர் நன்றி என்று சொல்லுங்க. இதுவே இந்த நேரம். அந்நிய பாஷையில பேசுங்க, ஆவியில நிரம்புங்க சகோதரே. மரணத்துக்கு ஏதுவான செத்து போனது என்று சொல்லப்பட்டவைகளையும் மரணத்துக்கு ஏதுவானவைகளை செத்து போனது என்று சொல்லப்பட்டவைகளையும் ஆவியானவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஜீவனை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஜீவனை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஓ லமக்கத்திர மரணத்துக்கு செத்து போனவைகளையும் ஒப்பானவைகளையும் ஆவியானவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்ல கண்ணீரால் நிரம்புகிறதே, பிரசுத்த கண்ணீரால் நிரம்புகிறதே, ஆனந்த கண்ணீரால் நிரம்புகிறதே, ஆவியானோட அபிஷேகத்தின் கண்ணீரால் நிரம்புகிறதை நான் பார்க்கிறேன். இந்த கண்ணீரோடு கர்த்தரை துதிக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த கண்ணீரோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க தெய்வ பிள்ளையே. நன்றி நன்றி. Hallelujah. 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 நன்றி. ஆமென். ஆமென். ஷபௌலியாக்க லபௌதுரிக்கத் ரபீரிபிரிபிக்கத்து கத்துரபரப திரிபிரிபிரிபிக்கத்து கத்துரபீரிபிரிபிக்க குரக்க கரபலபலபல லிபலபலபக்க குரபீரிபிரிபிக்க குடக்க டகக்க லிபிக்கத்து ரபீரிபிரிபிக்கத்து ரக்க கரக கரபலபலபல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு வாய்க்காலை நான் பார்க்கிறேன். ஒரு தண்ணீர் ஓட வேண்டிய ஒரு வாய்க்காலை நான் காண்கிறேன். அது செத்த பிணங்களை தூக்கி போடுகிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான ஒரு வாய்க்காலுக்கு ஒப்பாக காணப்படுகிறது. ஆனால் அங்கு தண்ணீர் ஓட வேண்டிய அந்த வாய்க்கால் செத்த பணங்களை தூக்கி போடுகிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான ஒரு வீணான வாய்க்காலா இருக்கிறது. ஆனா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த செத்த பிணத்துக்கும் சாம்பலுக்கும் ஒப்பா இருக்கிற அந்த வாய்க்காலில் தான் தேவனுடைய வல்லமை வருகிறது. அந்த வாய்க்காலில் தான் தேவனுடைய வல்லமை வருகிறது. அந்த வாய்க்காலும் அந்த வாய்க்காலை சுற்றின பகுதிகளும் பரிசுத்த நிலமாக மாற்றப்படுகிறது.
அந்த வாய்க்காலும் வாய்க்காலை சுற்றின நிலங்களும் அது பரிசுத்தமானதாக மாற்றப்படுகிறது. அது நிமித்தமாக ரகத்து ரீ பலகத்து டிக்கத்து ரீ கடகத் ரக்கி நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் வருகிற ஒரு இடமாக அந்த வாய்க்கால் மாறுகிறதை பார்க்கிறேன். அந்த வாய்க்காலில் இதோ தேவனுடைய அபிஷேகம் நதியாய் நிரப்புகிறதை பார்க்கிறேன். பிணங்களும் சாம்பலை கொட்டுகிறதுமான இடமாயிருந்த வாய்க்காலை ஆவியானவர் சுத்திகரிக்கிறது நிமித்தம் அது கர்த்தருக்கு பரிசுத்த பூமியாக மாற்றப்படுகிறது. அந்த கர்த்தருக்கு பரிசுத்த பூமியாக மாற்றப்படுவது நிமித்தம் லபாக்கது டகதி நீக்கத்து ரக்கத்தி கதாக்கா கக்க ரபரதி அங்க பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் வந்து நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐயோ, அந்த பிணம் என்பது துர்வாடையை குறிக்கிறது. ஓ, சாம்பல் என்பது அபிஷேகத்தை இழந்த அனுபவத்தை காண்பிக்க நுகத்தை காண்பிக்கிறது. பிணம் என்பது துர்வாடையை காண்பிக்கிறது. சாம்பல் என்பது கர்த்தர் நல்லவே அபிஷேகத்தை இழந்த அனுபவத்தின் நுகத்தை காண்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இதோ கர்த்தருடைய ஆவியானவே அல்லேலூயா பிணம் போல இருக்கிற துர்நாற்றத்தை உங்க சரீரத்திலிருந்து ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார். ஓ, உங்கள் நுகத்தை முறிக்கிறார். ஓ, உங்கள் சுத்திரம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த ஆவியானவர் தம்முடைய பலத்தினாலே உங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிறது நிமித்தமாக லிபி கல்லாக டகத் ரெகக்க கரகக்கிறது அந்த வாய்க்காலும் அதை சுற்றிலும் இருக்கிற இடங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அந்த இடத்தையே தேவன் தமக்கு சொந்தமாய் மாற்றுகிறார். அந்த இடம் தமக்கு சொந்தமாக ஆண்டவர் மாற்றுவது நிமித்தமாக அங்க இனி பொல்லாப்பு நடப்பது இல்லை, துன்மார்க்கம் செயல்படுவது இல்லை, அருவருப்பானவர்கள் கிரியை செய்வது இல்லை. அதற்கு பதிலாக அந்த இடமே மகிமையினால் நிரப்பப்படுகிறது. அது ஒரு ஷெக்கினா மகிமையினாலே, அந்த இடமே ஒரு ஷெக்கினா மகிமையினாலே ஆவியானவர் நிரப்புகிறார். ஓ லபாத்தி படாக்கத்து ரெபி தடாக்கடு கடகக்க கரபலபலதி அந்தி கடாக்கு ரக்க குரபக கக்க கரபரதியா அந்த செக்கினா அபிஷேகம் லிமி தெரபித்து ரெபி தடாத்து ரீக்கத்து ராகக்கு டாக்கு டுகுக்கு டாக கரதா லிமா லாது டி கடாக்கு ரோக்க கலாக்க லாக்க கனக கரா அந்த செக்கினாவின் மகிமை லிமித் ரிபி தராக டாக்க ரகக்கு கொராக கரதா லமாட்ட டுடாட்ட தூ டபோக்கத்து ரவத்துக்கு கரதி அது மகிமையாய் ஆட்கொள்ளுகிறது, மகிமையாய் ஆட்கொள்ளுகிறது. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி ஆவியானவரே. ஓ பொழுந்தருளப்பட்ட ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிறைத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். பண்படுத்தின ஆவியானவரே ஸ்தோத்திரம். சீரும் சிறப்புமாய் மாற்றின ஆவியானவரே ஸ்தோத்திரம். வீடுகளுக்குள் மாற்றங்களை கொண்டு வந்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். நான் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க முகநாடிகளை மாற்றின ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய சிறையிருப்பை மாற்றின ஆவியானவரே ஸ்தோத்திரம். துதியை கொடுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரத்தை கொடுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்க சரீரத்தை மாண்டவரே நீ தொட்டதற்காக ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். மேகம் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டோட வல்லமை வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். புதிய தோட்டங்கள் உருவாக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அதிலிருந்து மறுதோன்றிகள் எழும்பினதற்காக ஸ்தோத்திரம். இதோ கர்த்தர் ஆண்டு அசைவாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். வாய்க்கால்கள் எல்லாம் பரிசுத்த பூமியாய் மாற்றப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஒப்பு கொடுத்து ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே.
எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. ஓ ஆவில நிரம்புறவங்க நிரம்புங்க, அந்நிய வாச பேசுறவங்க பேசுங்க. ஓ சோத்திர கைகளை தட்டுறவங்க தட்டுங்க, துதிக்கிறவங்க துதிங்க. உங்களுக்கு சில நிமிடங்கள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு சில நிமிடங்கள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. உங்களை ஆவியானவருக்கு உண்மை என்னெல்லாம் அர்ப்பணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அர்ப்பணிங்கள். லபாத்ரா தடா 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 துரா தடா துரா தடா கதூரா தடா ரதோ டதா ரதா துரோ துரா தரா தடா துரா தடா துரா துரா கரா துடா துரா ரது டரா துரா தரா தடா துரா தடா துரா தடா குரு தடா தரா கது ரா தரா ரீ படா து ரீ படா து ரீ படா து டி பரா து டி படா துரா துடா தமதா வெற்றிக்குள்ளுங்க. சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. அந்த அருமையான ஆவியானவை லகா துடா 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 துரா துடா துடா துரா துரா தரா கதரா புதிய சிருஷ்டிப்பை கொடுக்கிறதை, புதிய வளர்ச்சியை கொடுக்கிறது, புதிய மாற்றத்தை தருகிறதை நான் பார்க்கிறேன். லகா துடா 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 ரதோ துடா துடா துரா 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 துடா துடா ரபோ துரா 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 துடா துரா துடா துரா துடா துரா ரக துடா துரா துரா பலா துரா 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 கரா துரா கரா துரா கரா துரா லக துரா தலா துலா தலா துலா தலா துலா தலா துலா துலா கரா அங்கே துரா துரா துரை கரா துரை கரா துரை கரா துரா கரா படா துரை கரா துரை கரா துரா கரா துரா கரா तो रे ता तो का ते तो ता ता का तो ता का तो ता ता का करा ली बा डा का तो रे का तो रे शा बा ला का डा का दो का दग थरबा रबा का करा दिया. பிதாவே ஆமென். கவனியுங்கள், ஆவியானவரால் அருளப்படுகிறதை ஆவியானுடைய பலத்தை கொண்டு அப்பட்டமான முறையில் அப்படியே சொல்லுகிறேன். நான் எவ்வளவோ இந்த ஜெபத்தை முடிக்க வேண்டும், வசன ஜெபத்துக்குள் சொல்ல வேண்டும் என்று தீவிரிக்கிறேன். ஆனால் கர்த்தரால் திறக்கப்பட்ட என் கண்கள் இன்னும் மூடப்படவில்லை. அதனால் என்னால் சுயமாய் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இன்னும் அது ஆவியின் கண்களாகவே, பரிசுத்த ஆவியானவரால் காண்பிக்கப்படுகிறவைகளை காண்கிற கண்களாகவே என் கண்கள் இருக்கிறதை பார்க்கிறேன். ரொம்ப தெளிவாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை முன்னிட்டு ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன். இதோ இன்று முதல் உங்க வீடுகளில், இதோ இன்று முதல் உங்க ஜீவியங்களில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார், புதிய கிரியைகளை நடப்பிக்கிறார், புதிய செயல்கள் உண்டாகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு விதமான ஒரு மாற்றங்கள் உங்க வீட்டில் உண்டாக போகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த வீட்டில் உண்டாக போகிறது. அது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இடங்கள் மாறும், பொருட்களுடைய இடங்கள் மாறும், இப்போதற்கு நிலவரம் மாறும். சபோதி கதா திதி திதி துகக்குரா தரா எல்லா கூனி போனவைகள், எல்லா குறுகி போனவைகள் எல்லாம் ஆண்டவர் மீண்டும் நிமிர பண்ணுகிறார், மீண்டும் நிமிர பண்ணுகிறார். கூனியை நிமிர பண்ணின ஆண்டவர் உங்க ஜீவித்தில் இருக்கிற கோணல் மாணல்களை நிமிர பண்ணுகிறார், அவயவங்களை நிமிர பண்ணுகிறார், உறுப்புகளை நிமிர பண்ணுகிறார். ஓ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
லககுராகதுரா ரககுடாகதுராகதுரா ரிகடுக ரகதுரிகலாகதுரா திகதிடிபிகதுரா பலாகதுரபி ரகதுகதரபை. ஆண்டவரே, நீர் எழுந்தருளுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதா. ஆமென், ஆமென். இப்பொழுதுதான் அந்த எனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மாம்சமும் இரத்தமுமான சரீரத்துக்குள் நான் வந்திருக்கிறேன். இப்பொழுதுதான் எனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மாம்சமும் இரத்தமுமான சரீரத்துக்குள் வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக, அந்த ஆவியானவருக்கு நன்றி உண்டாவதாக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஷபௌதி கத்ராக்கடாக லபா 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களின் ராஜா ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் கொடுத்த இவ்வளவு நேரம் ஆவியானவர் அசைவாடின அந்த நல்ல அசைவாடுதல்களுக்காக, அந்த தேவனால் அருளப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சொற்களும் அப்படியே நிறைவேறப்போகிறதற்காக, அதற்காக நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நல்ல இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இணைந்து அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறும்படியாய், அந்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படும்படியாய், அந்த ஆவியானவரால் மூடப்படும்படியாய், நான் சொன்னதை போல என்னுடைய சுயம் மறைக்கப்பட்டு ஆவியானவரே முற்றிலும் ஆட்கொண்டு, ஓ மாம்சத்துக்குரிய கண்களை கொடுக்காமல் ஆவியின் கண்களில் நடத்தி அந்த ஆவியானவரோடு இசைந்திருக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த பாக்கியத்துக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, hallelujah. நன்றி வீதா. ஆமென். கர்த்தருடைய பலத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பலத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கிறேன்.
அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 21:4. அவ்விடத்திலுள்ள சீசரை கண்டுபிடித்து அங்கு 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். ஆம், இங்க அருமையான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், ஆவியானவரால் ஏவப்படுகிற ஒரு அனுபவம். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆவியானவரால் ஏவப்படுகிற நல்ல ஒரு தெய்வீக அனுபவம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நாம் தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆவியின் ஏவுதல் என்றால் என்ன? ஆவியானவரால் உணர்த்துவிக்கப்படுது, ஆவியானவரால் எச்சரிக்கப்படுது, ஆவியானவரால் சொத்திரம் தூண்டப்படுதல். இவைகள் எல்லாம் தான் அந்த ஏவுதலுக்கு ஏதுவான வாக்கியங்கள். ஓ கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறான், ஆவியின் ஏவுதலினால் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சுயமாய் பேசுகிறவர்களாய் அல்ல, நடந்ததையும் அனுபவங்களையும் சொல்லித் திரிகிறவர்களாய் அல்ல, ஆவியின் ஏவுதலினாலே பேச வேண்டும். இந்த அப்போஸ்தலர் 21:4 வாசிக்கும் போது, அங்கே கர்த்தர் நல்லவே, தேவனுடைய பிள்ளைகள் 7 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த 7 நாட்கள் தங்கி இருக்கும் போது அங்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இருக்கிறார். அப்பதான் அங்க இருக்கிற தெய்வ பிள்ளைகள் பவுலை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஏவுதலினால் சொன்னார். போக வேண்டாம். இங்கு ஒரு காரியத்தை கவனியுங்கள். ஆவியானவர் ஏவுகிறார் என்று சொன்னால் அந்த ஆவியானவருக்கு பாசிட்டிவா மட்டும்தான் பேச தெரியும். அந்த ஆவியானவருக்கு நீ நடக்க போறதுதான் சொல்ல தெரியும். அந்த ஆவியானவருக்கு நல்லது மட்டும்தான் சொல்ல தெரியும் என்று பலர் நினைக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. இந்த ஆவியின் ஏவுதல் என்பது தேவனுடைய மனுஷர்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற அருமையான ஒரு கிருபை. இங்க ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க எருசலேமுக்கு போக வேண்டாம். பொதுவாகவே ஆவியானவர் போய் என்பார், புறப்படு என்பார், ஆயத்தப்படு என்பார், அல்லது ஊழியர்களை கொண்டு ஆயத்தப்படுத்துங்கள் என்பார். ஆனா இங்கு அப்படிப்பட்ட காரியங்களா இல்லாம எங்க ஆவியாரோட வார்த்தை சொல்லுது, நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க ஊழியக்காரர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அரகோர தூக்கத்தோட இருக்காதீங்க. எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினால் கர்த்தர் சொல்றாருனாக்கா, நீங்க போக வேண்டிய இடம் எவ்வளவு பெரிய ராஜ அரண்மனை போல இருந்தாலும் அதை அப்படியே நிறுத்தி விடுங்கள். இனிமேல் அவைகளுக்குள் நுழையாதீர்கள். இங்க ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம். ஓ கர்த்தர் நல்லவே. அந்த போக வேண்டாம் என்று ஆவியானவர் ஏவினார். முதலாவது ஆவியானுடைய ஏவுதல். இரண்டாவது ஆவியானவர் எதிராய் பேசுதல். எதிராய் பேசுவது ஆவியானவரே பேசுகிறார். இப்ப மூணாவது அந்த ஆவியின் ஏவுதல் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்க, நல்ல ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது. அல்லேலூயா. நல்ல ஒரு கீழ்ப்படிதல். அங்க இருக்கிற சீசர்களையும் பவுலையும் பார்த்து சொல்லிட்டாங்க,
எருசலேமிற்கு போக வேண்டாம் என்று. உடனே பவுலும் கூட இருந்தவர்களும் அதெல்லாம் கிடையாது, நாங்க போவோம், எங்கள் ஆவியாளர் நடத்துவார் என்று போகாம அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதனாலதான் 5ஆம் வசனம் அப்போஸ்தலர் 21:5 சொல்லுகிறது, அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு, எந்த நாட்கள்? நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஒரு நாட்களில் ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நாட்கள் நிறைவேறுகிற வரைக்கும் பவுலாகி நான் அங்கே தான் இருந்தேன், என்னோடு இருந்தவர்களும் அங்கே தான் இருந்தார்கள். அப்படின்னா இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய, ஆவியின் ஏவுதல் வருகிறது என்று சொன்னா உங்களுக்கு அந்த பரிசுத்த கீழ்ப்படுதல் என்பது ரொம்ப முக்கியம். அந்த பரிசுத்த கீழ்ப்படுதல் என்பது ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லவர். அவங்க அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், அப்படியே இணங்கினார்கள், அங்கேயே இருந்தார்கள், அங்கேயே தங்கி வாசம் பண்ணினார்கள். கர்த்தர் நல்லவர். அதை ஆவியானவர் பார்த்தார், அதை ஆவியானவர் கவனித்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படி ஆவியானவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் புறப்படாமல் அங்கேயே இருந்தது நிமித்தம் அந்த கீழ்ப்படுதலை பார்த்த கர்த்தர், இனி நீங்கள் இங்க இருக்க வேண்டாம், புறப்பட்டு போகலாம் என்று சொன்னார். உடனே பவுலும் கூட இருக்கிற புறப்பட்டார்கள். புறப்பட்ட போது என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்கிறோம், அங்க இருக்கிற எல்லா மக்களும் கர்த்தர் நல்லவன். சொல்கிறோம், தீரு பட்டணத்துறையில இருந்த எல்லா பிள்ளைகள், அதாவது ஆண்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஒரு கூட்டமா அப்போஸ்தலனாகிய பவுலையும் சோத்திரம் சீசர்களை அனுப்ப வருகிறார்கள். என்ன ஒரு அற்புதம் பாருங்க. ஆவியானுடைய ஏவுதல் இருந்தா செய்ய வேண்டிய நன்மையான காரியம் மாத்திரமல்ல, எதிரானதையும் ஆவியானவர் பேசுவோம். ஆவியானுடைய நிறைவு இருந்தா அங்க நல்ல ஏவுதல் உண்டாகும். ஆவியானுடைய ஏவுதல் இருந்தா அங்க நல்ல கீழ்ப்படுதல் இருக்கும். இப்போ இந்த பவுலும் சீசர்களும் புறப்பட்டு என்ன பண்ணுகிறார்கள்? கர்த்தர் நல்லவை, நேர கடற்கரைக்கு வர்றாங்க படகேற. அந்த கடற்கரைக்கு வந்த உடனே அந்த 5ஆம் வசனம் சொல்லுவது, அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். கடற்கரையில வைத்து ஒரு ஜெபம். கவனிங்க, ஆவியின் ஏவுதல் இருந்தாக்கா நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுகிறாங்க, நிறைய பேர் அதை தப்பா பயன்படுத்துறாங்க. ஆவியின் ஏவுதல்னால என்ன நினைக்கிறாங்க? அவளுக்குள்ள என்ன இருக்குது அது ஆவியானவர் சொல்லுவார். இவன் என்ன பேச போறா அது ஆவியானவர் சொல்லுவார். இவங்க என்ன பண்றாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு துணிச்சல். நல்ல இதெல்லாம் கர்த்தர் நல்லவன். இந்த ஆவியின் ஏவுதல் என்பது மற்றவர்களுக்குள் இருக்கிறதை சொல்லுவதற்கு மட்டும் அந்த ஆவியின் ஏவுதல் கிடையாது. அந்த ஆவியின் ஏவுதல் யாருக்குள் இருக்கிறதோ, அபிஷேகம் இருக்கிறதோ, அவர்கள் நல்ல ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்கு பவுல் போன்ற பரிசுத்தவான்கள் இருந்தாலும் ஜெபிக்க முடியும். சீசர்கள் போன்ற சோத்திர ஊழியம் இருந்தாலும் ஜெபிக்க முடியும். கர்த்தர் சோத்திர எழுப்பி கொடுத்த அந்த ஆசீர்வாதம் ஸ்தலத்தில் இருக்கிற அந்த நன்மையினால் கர்த்தருக்காக கிரியை செய்ய முடியும், அங்கேயும் ஜெபிக்க முடியும். அப்ப ஆவியின் ஏவுதல் உள்ளவர்கள் நல்ல ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருப்பாங்க, நல்ல ஜெபிக்கிறவர்களாய் இருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்ப ஆவியின் ஏவுதல் இருந்தாலே அங்க அற்புதமான ஒரு ஜெப அபிஷேகம் நிரப்பும். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா இன்றைக்கு காலை இருட்டோட ஜெபம் ஆரம்பித்தது முதல் ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிற அந்த அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இனி உங்க வீடு அநேக ஜெபிக்கிறவருடைய சத்தத்தினால் நிரம்ப போகிறது.
அது காலை நேரத்திலும் அந்த ஜெப சத்தம் வரும், ராத்திரி நேரத்திலும் அந்த ஜெப சத்தம் வரும், பகலிலும் அந்த ஜெபம் உங்களை நிரப்பும். அப்படிப்பட்ட நல்ல ஜெப சத்தத்தை உங்க வீடுகளிலே இருக்கிற இடங்களிலே ஆவியானவர் கேட்க பண்ண போகிறார். அந்த ஜெபத்தின் ஆவியினாலே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, எல்லா இடமும் நல்ல வார்த்தையினாலே, எல்லா இடமும் நல்ல அபிஷேகத்தினாலே முழுவதுமாய் ஆட்கொள்ளப்பட போகிறது. அடுத்ததாக, இந்த ஆவியின் ஏவுதல் இருக்கிறவர்கள் ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆவியின் ஏவுதல் இருக்கிறவருடைய ஜீவியம் எப்படிப்பட்டது? அந்த அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. எனக்கு என் இருதயத்தை கவர்ந்த, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 21:6, ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு. இந்த ஆவியின் ஏவுதல் வந்த உடனே பாருங்க, எல்லாரும் எல்லாரை போல நினைக்கிறார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உத்தரவு கொடுக்கிறார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உத்தரவு பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதுதான் எதை குறிக்கிறது? நல்ல ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது, அருமையான ஒரு ஒற்றுமையை குறிக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆவியின் ஏவுதல் என்பது தீர்க்க தரிசனம் சொல்லுதல் மட்டும் ஆவியின் ஏவுதல் கிடையாது. ஆவியின் ஏவுதல் என்பது சொப்பனம் பார்த்தேன், தரிசனம் பார்த்தேன், வெளிப்பாடு பார்த்தேன் சொல்லி அது சொல்றது மட்டும் ஆவியின் ஏவுதல் கிடையாது. நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும், நல்ல ஒரு ஒருமனம் இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் உத்தரவு சொல்லக்கூடிய, நீங்க இதை பண்ணுங்க நான் அதை பண்றேன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த அருமையான ஒரு துணிச்சல் வரணும். அதுதான் ஆவியின் ஏவுதல். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், இப்படிப்பட்ட ஒரு ஆவியின் ஏவுதலை இந்த காலை வேளையிலே அந்த ஆவியானவர் பொழிந்தருளி கொண்டிருக்கிறபடினால் எல்லாரும் கிடையாது. இன்றைக்கு இருட்டோடு ஜெபத்துக்கு வந்த சிலருக்கு, திரும்பவும் சொல்ல எல்லாருக்கும் கிடையாது, இன்றைக்கு இருட்டோடு ஜெபத்துக்கு வந்த சிலருக்கு அந்த ஆவியானவர் நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். சோத்திரம், நல்ல ஒரு அபிஷேகம். கர்த்தர் நல்லவே. அது மாத்திரமல்ல, அந்த அப்போஸ்தலர் 21:6வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். எனக்கன்பானவர்களே, ஐக்கியமாய் இருந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லி பிரிந்த உடனே தரையில இருந்தவர்கள், அதாவது கப்பலில் போகாமல் கரையில இருந்தவர்கள் நேரா எங்க போகிறார்கள்? அவர்கள் வீடுகளுக்கு போனாங்க. வழி மாறி போகல, பல வழிகளுக்கு போகல, பல மனிதர்களை திருப்திப்படுத்த போகல, உடனே அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினாங்க. இந்த ஆவியானவரின் ஏவுதல் இருந்தால் நாம் எங்க போனாலும் அந்த ஏவுதலின் ஆவியானவை நம்மை பிடித்து இழுத்து கொண்டு வந்து விடுவார். அதுதான் ஆவியானவை. இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட ஏவுதலினால் நிரப்பப்படுகிற தெய்வ பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவே, இந்த நல்ல ஏவுதலுக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த கடைசி காலத்துல இந்த ஆவியானவரால் ஏவப்படுகிற அனுபவம் ரொம்ப முக்கியம். வேதாகமத்தில் ஆவியானவரால் ஏவப்பட்ட மனிதர்கள் யார் என்று கேட்டால், முதலாவது கர்த்தர் நல்லவை, சிம்சோனை தான் சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் அடிக்கடி ஆவியின் ஏவுதலினால் புறப்பட்டான், அடிக்கடி ஆவியின் ஏவுதலினால் ஆட்கொள்ளப்பட்டான். அதனால் அவன் ஒவ்வொரு முறை செய்த கிரியைகள் பயங்கரமாயிருந்தது. அதனால் அவன் செய்த ஒவ்வொரு காரியங்கள் ரொம்ப பயங்கரமா இருந்தது. கர்த்தர் அவனை ஆவியின் ஏவுதலினால் நிரப்பினான். இந்த அற்புதமான ஒரு நல்ல ஏவுதலினால் நிரப்பப்பட்டு
கர்த்தருக்கென்றே பயன்படுகிற ஒரு பாத்திரமாய், தேவனுக்கென்றே உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆவியானவருடைய ஏவுதலை லபோதி கத்து ரபோது ராக்கத்து ராக ராக. இந்த கடைசி காலத்துல ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து அந்த மகிமையினால் நிரப்ப போகிறார், அந்த மகிமையினால் ஆட்கொள்ள போகிறார். கர்த்தர் நல்லவே. அந்த ஆவியின் ஏவுதல் உங்களுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். அந்த ஆவியின் ஏவுதல் உங்களுக்குள் பலமும் மகிமையுமாய் கிரியை செய்யும். இது கர்த்தருடைய வார்த்தை. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 4வது வசனத்தின்படியும் 5வது வசனத்தின்படியும் ஆவியின் ஏவுதல் உங்களுக்கு உண்டாகும்படியாய், தேவன் உங்களை எல்லா விதத்தில் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த ஆவியின் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஒவ்வொரு ஏவுதலின் ஆவினால் நிரப்புவீராக, ஏவுதலின் ஆவினால் நிரப்புவீராக. சுயத்தை வெளிப்படுத்துகிற ஏவுதலினால் அல்ல, மாம்சத்தை வெளிப்படுத்துகிற ஏவுதலினால் அல்ல, ஞானத்தை வெளிப்படுத்துகிற ஏவுதலினால் அல்ல. ஆவியானவரால் ஏவப்படுகிற, ஆவியானவரால் உணர்த்தப்படுகிற, ஆவியானவரால் பேசப்படுகிற, ஆவியானவரால் எச்சரிக்கப்படுகிற அந்த அபிஷேகோட பிள்ளைகளை நிரப்புவதாக, அந்த வல்லனுடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. கர்த்தாவே, ஒவ்வொருவரின் அபிஷேகம் தொட்டதற்காக நன்றி பிதாவே, ஒவ்வொரு அபிஷேகம் தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இனிமேல் உங்கள் மூளை சொல்லுவதும் உங்க உதடுகள் பேசுகிறதுமான காரியம் இருக்காது. இனி உங்கள் மூளை சொல்வதும் உதடுகள் பேசுகிறதுமான காரியமாய் உங்கள் காரியம் இருக்காது. இனி அடிக்கடி ஆவியானவரால் ஏவப்பட போகிறீர்கள். இனி அடிக்கடி ஆவியானவரால் கொண்டு போகப்பட போகிறீர்கள். அந்த ஆவியானுடைய ஏவுதல், அந்த ஏவுதலின் அபிஷேகம் உங்கள் ஒவ்வொரு மீதும் இருக்கும். இப்பொழுது இதோடு நான் ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்க போகிறேன். இந்த அபிஷேகம், இந்த பிரசன்னம், இந்த அற்புதமான ஆவியானுடைய ஏவுதல் இந்த நேரம் முதல் என்னோடும் உங்களோடும் யாவர் மேலும் இருந்து செம்மையான வழியிலே அந்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். செம்மையான வழியிலே அந்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். நாளைக்கு காலையிலும் மீண்டும்
இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த வெளிப்பாடுகளை பெற்று நாம் துதிக்க போகிறோம். அந்த பரிசுத்தாவினால் வருகிற இன்னும் சில கிருபா தாளந்துகளை நாம் சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தர் அதை செய்ய போகிறார். தொடர்ந்து இந்த அருமையான கூட்டங்களுக்கு வாருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல், அன்றன்றைக்கு ஆவியான கொடுக்கிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு காலை இருட்டோட ஜெபம் ஆரம்பித்தது முதல் ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்கிற அந்த வேத வாக்கியத்தின்படி நீர் அசைவாட ஆரம்பித்தீர். அதற்காக அதன் பின்பு சிறியவனும் எளியவனுமாகிய என்னை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நல்ல தரிசனங்களுக்காக ஸ்தோத்திரம், நல்ல காட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே தத்ரூபமாய் எழுந்தருளி ஆவியானவரே தத்ரூபமாய் எழுந்தருளி நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட இந்த அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 4-5 வசனத்தின்படி ஆவியானவரால் ஏவப்படுகிற, ஆவியானவரால் நடத்தப்படுகிற, ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற அந்த தேவ பிள்ளைகளாய் நீர் இவர்களை மாற்றுவீராக, கூட இருந்து நடத்துவீராக. புதிய சுபாவங்கள் உண்டாகட்டும், புதிய ஜீவியங்கள் உண்டாகட்டும். ஆண்டோடைய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் பிள்ளைகள் போக்குவரத்துகள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.